அனைவருக்கும் வணக்கம். நம்ம நோஃபப ஸ்டார்ட் பண்ணி 65 நாள் வந்துட்டோம். இன்றைக்கி ஜூலை 10. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 40 நாள் வந்தபோது ஒரு வீடியோ போட்டிருப்போம், பெனிஃபிட்லாம் என்னன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீடியோஸ் போட தான் போகிறோம், பெனிஃபிட் பற்றி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த சேனலில் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் முடியும் போது வாட் இஸ் நோஃபப்னு வீடியோ போட்டிருப்பேன். அதிலிருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 2 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. ஸோ மே மாதம் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். மே மாதம் ஃபுல்லாக வருது, ஜூன் மாதம் ஃபுல்லாக வருது, இப்போது ஜூலை மாதம் வந்துருச்சு. ஸோ இந்த மேவையும் ஜூனையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நம்ம 65 நாள் வந்திருக்கோம். இது ஜோக் கிடையாது. நீங்கள் இப்போ ஆரம்பித்தா கூட, இன்றைக்கி நீங்கள் நோஃபப் ஆரம்பித்தா கூட ஆகஸ்ட் 10, செப்டம்பர் 10ஆம் தேதி தான் உங்களால் 60 நாள் வர முடியும். ஆனால் நான் ஆல்ரெடி 65 நாள் வந்துட்டேன். ஸோ செப்டம்பர் 10ஆம் தேதி வரும்போது நான் 120 நாள் வந்திருப்பேன். ஸோ உங்களோட நான் டபுளாக இருக்க பாருங்கள். ஸோ இதை வந்து நான் 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்றைக்கி நான் வந்து 4 வருஷம் முடிச்சிருப்பேன், கண்டிப்பாக முடிச்சிருப்பேன். ஏன் என்னால் வந்து அப்போவே வர முடியல, இப்போ மட்டும் எப்படி வர முடியுது அப்படின்னா, நோஃபபை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்கலாக இருக்குது. அந்த டெக்னிக்கை என்ன கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி தான் இந்த லாஸ்ட் ஒரு 4 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி தான் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் 65 நாள் வந்திருக்கேன். ஸோ அந்த டெக்னிக்கை நான் என்னோடய கோர்ஸில் வந்து நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ, நீங்கள் வரீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 60 நாளில் நீங்கள் பானே பார்க்கலையா, நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணலையா, உங்களுக்கு ரிலாக்ஸே ஆகலையா, உங்களுக்கு தப்பான ட்ரீம்ஸ் வரலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். நம்ம என்னங்க சித்தர் மாதிரி, நாணி மாதிரி நம்ம காட்டில் உட்காந்துட்ருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மகிட்ட ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கும் போது கண்டிப்பாக ஆபாசம் வரதான் செய்யும். இப்போ தான் கேஜிஎஃப் யாஸ் இருக்கார் இல்லையா, அவர் டாக்ஸின் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதை பற்றின ட்ரைலரு, சாங்ஸ் வரும்போது நிறைய ஆபாசமான வீடியோஸு, ஃபோட்டோஸ் வந்து தான் இருக்குது, நம்மளை பார்த்து தான் இருக்கும். பட் அதை பார்த்தாலும் நம்ம அதை கன்சியூம் பண்ணாலுமே நம்மளுக்கு டெம்ப்டிங் ஆக தான் செய்யும். டெம்ப்டிங் ஆகும், அட்ஜஸ்ட் வரும், ரிலாக்ஸ் பண்ணலான்னு தோணும். பட் நம்ம மைண்டை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் நம்ம டெக்னிக்காக இருக்கணும். ஸோ நம்ம மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ ஆபாசமான கண்டென்ட்டை பார்த்தா கூட நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் வாண்டடாக பார்க்கக்கூடாது, போய் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் இருக்கும். ஸோ ஒரு சில பேர் எப்படின்னா நோஃபபை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் பான் பார்ப்பாங்க. அப்படி எதுவுமே கிடைக்க. என் ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் வருவான் நோஃபபில், ஆனால் உட்காந்து டெய்லியும் பான் பார்த்துட்ருப்பான். எப்படி எனர்ஜி இருக்காது இல்லையா? அவன் சொல்லுவான், டேய் நான் வந்துட்டேன்டா, ஆனால் எனக்கு வந்து தள்ளுதுடா, எனக்கு வந்து பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுதுடா, எனக்கு வலிக்குதுடா, எனக்கு வலிக்கும் போது நான் போய் பண்ணிட்டு வந்துடுவேன்றான். ஏன்டா வலிக்குது அப்படின்னடா ட்ரை பண்ணுறான்னு கேட்டால், இல்லைடா டெய்லியும் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பான் பார்ப்பேன்றான். அட பாவி, நீ டெய்லியும் பான் பார்த்த அப்படின்னா உனக்கு அது ஸ்பெர்ம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்டா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது உனக்கு வந்து உந்தி வெளியே தள்ள ட்ரை பண்ணும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நைட் ஃபால் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து அதை பண்ணும் அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அதை பண்ணும் அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அவன் பண்ணிடுறான். ஆனால் 1 மாதம் மேலே வரவும் முடியாது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கோர்ஸில் வந்து சொல்கிறேன். நான் ஒன்றும் கோர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக நான் 100 நாள் வந்த உடனே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும், நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகே ப்ரோ, சீக்கிரமாக வந்து பெனிஃபிட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்துட்டு இந்த 30 டேஸ் வரும்போது என்னுடைய எக்ஸில் ஒரு கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஸோ 40 டேஸ் வரும்போதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பான் பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப்பு. ஸோ பான் பார்க்காம மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் நோஃபப் ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது அது பேச்சப் ஆகுது, அந்த லவ் ஒன்றா சேருது. ஸோ நம்ம கரெக்டாக நோஃபப்பில் போகும்போது அந்த லவ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, என்னென்னா மேரேஜுக்கு போயிட்டுருக்குது. ஸோ மேரேஜை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும். ஸோ எனக்குமே அவங்களுக்கு ஒரே ஏஜ் தான், 27 ஆக போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டுங்க. அந்த லவ் அப்படின்றது நல்லா ஸ்ட்ராங் ஆகுது, அடுத்து மேரேஜுக்கு போயிட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இந்த சின்ன பசங்க இருக்காங்களா, குட்டி பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உங்களை ரொம்ப க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, உங்கள்கிட்ட நல்லா ஜாலியாக சிரித்து பேசுவாங்க. இது வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசனபிள் ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னா, எனக்கு அக்கா இருக்காங்க, அக்கா பசங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஒரு 4 வயசு பையன், ஒரு 2 வயசு பொண்ணு இருக்காங்க. இந்த 4 வயசு பையன் வந்து நல்லா ஃபோன் பார்ப்பான், யாரை மதிக்க மாட்டான், நல்லா ஊர் சுற்றுவான், அந்த மாதிரி ஆகிட்டான் அந்த பையன். நம்மளை மதிக்க மாட்டான்.
ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ஏய் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இது வச்சு கொடு, அதை பண்ணி கொடு அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப உரிமை எடுத்து நான் மாமா தான் அவனுக்கு. ஆனால் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரவே மாட்டான், என்கிட்ட ஒட்டவே மாட்டான். நான் எதை கேட்ட ஏய் போடா டேய் ஏய் போடா போடா கீடானுவான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவனாவே வந்து உக்காந்து எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். இது எப்படி நடக்குது? ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க அந்த பசங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரொம்ப சின்ன வயசில் ஒரு 2 வயசு இருக்கும்போது நல்ல அட்டாச்மெண்ட் ஆகியிருந்தான். அப்புறம் போயிட்டான், நம்மகிட்ட அவ்வளோ ஒட்டது கிடையாது. இப்போது நம்ம நோஃபபில் வரும்போது நம்மகிட்ட நல்லா அட்டாச்மெண்ட் ஆகி நல்லா பழகுறாங்க, உண்மையாக நல்லா பழகுறான். இன்னொரு பாப்பா இருப்பாங்க, சின்ன பாப்பா. அவங்க பிறந்து வளர்ந்து என்கிட்ட அவங்க ஒட்டவே மாட்டாங்க சரிங்களா. எங்கள் அம்மா கிட்டேயும் எங்கள் அப்பா கிட்டேயும் ஒட்டுவாங்க, அவங்க தாத்தா பாட்டியிலே நல்லா ஒட்டுவாங்க, என்கிட்ட வரவே மாட்டாங்க. எனக்கு என்னடே புரிய நம்மகிட்ட வரவே மாட்டாங்க. நானுமே பெருசாக அட்டாச்சும் ஆகலை அவங்ககிட்ட. அந்த ஃபஸ்ட்டு பாப்பா, அந்த ஃபஸ்ட்டு பையன்கிட்ட நல்லா அட்டாச்மெண்ட் ஆகி தான் சின்ன வயசாக இருக்கும்போது. அந்த பையன் பிறக்கும் போது எனக்கு அப்போ 21 வயசு தான் இருந்தது. இப்போ இந்த குழந்தை பிறக்கும் போது எனக்கு 25 வயசாக இருந்தது. இப்போது 2 வயசு ஆக போகுது அவங்களுக்கு. என்கிட்ட அட்டாச்சே ஆக மாட்டாங்க அவங்க, என்கிட்ட வந்து ரொம்ப ஒதுங்கி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போது தான் ரொம்ப நோட் பண்ணுறேன், நோஃபபை ஸ்டார்ட் பண்ணி அந்த 20 நாளே வரும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. அதாவது நான் பெட்டில் படுத்துட்ருப்பேன், அவங்க ஓடி வந்து என் மேலே உக்காந்துப்பாங்க, வயிற்றில் உக்காந்துக்கிட்டு அப்படியே குதிப்பாங்க. நான் வந்து ஐயோன்னு கத்துவேன், கத்துன உடனே திரும்ப குதிப்பாங்க, அது திரும்ப ஐயோன்னு கத்துவேன், அப்படியே வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுது. அந்த குழந்தை வந்து என்கிட்ட அவ்வளோ பாசமாக பழகுறாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான், லாஸ்ட் ஒரு 1 மந்தாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாகிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. என்ன ப்ரோ இதில் வீட்டில் இருக்க பசங்க தானே கண்டிப்பாக பழகுவாங்கன்னு கேட்டேன். ஆமாம், உங்கள் வீட்டில் பசங்க இருப்பாங்க. ஆனால் இந்த எங்கள் வீட்டில் இருந்தாங்க, இப்போ இருந்தாங்க, அப்போ இருந்தாங்க. பட் நான் நோஃபவை ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க சொல்ல வரேன். அதான் உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே. அது மட்டுமே இல்லை, இப்போ ரீசெண்டாக ஜொமேட்டோ போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன், ரொம்ப சின்ன பையன் தான், என் அக்கா பையமாக தான் இருந்தான் அந்த பையன். ஸோ நான் ஒரு ஏதோ பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, போய் கொடுக்க போயிருந்தேன். அவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க அம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க. ஸோ அந்த பசங்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க போல், அந்த நிற்கிற போய் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க போல். அந்த பசங்க வராங்க, வந்தோடனே நீங்கள் தான் அப்பா கேட்டு ஆமாம் நான் சொன்னாங்க. ஸோ எடுத்து கொடுத்தேன், போய் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு அது பில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 340 கிட்டே இருந்தது. அந்த அப்போ அவங்க 500 கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த 500 என்ன சேஞ்சோ அதை கொடுத்து அனுப்பும் போது ஒரு 50 எடுத்தேன், அவனை கொடுத்தான், ஓட்டான், டிடி வாடா வாடா வாடான்னு வந்தான். திரும்ப ஒரு 100 எடுத்து கொடுத்தா ஓடிட்டான், டிடி வாடா வாடா திரும்ப வந்தான். ஏன்டா இறான்னு சொன்னேன். அப்புறம் அந்த 10 ரூபா 5 ரூபாய் எடுத்து அவனை கொடுத்து அனுப்பினேன். போயிட்டு திரும்ப ஓடி வந்துட்டு அண்ணா இதை வச்சுக்கோங்க எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த 15 ரூபாவை எனக்கு கொடுத்தான். அந்த 15 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு அங்கிள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றான். இதை அன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னடா நம்மக்கிட்ட இந்த பையன் எவ்வளோ க்ளோஸாக பழகுறானே. ஒரு பார்த்து 2 நிமிஷம் தான் இருக்கும், அந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு அங்கிள் பார்த்து போயிட்டு வாங்க பாய்ன்றான். ரொம்ப சிரிப்பாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அது உங்களுக்குள்ளே கூடிய அந்த ஒரு கடவுள் தன்மையை வெளியே கொண்டு வருது, உங்களுடைய அந்த புனித ஆத்மா வெளியே கொண்டு வருது நோஃபேப். அந்த சின்ன பசங்க நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக பழகுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 3வது இந்த பொண்ணுங்க இல்லை லேடிஸு இல்லை ஆன்டிஸு இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கூட ரெஸ்பெக்ட் இருக்குது. எப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கும் இப்போ கொடுக்கறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளை அவ்வளோ மதிக்கிறாங்க, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ. நம்ம ஃபுட் டெலிவரி பண்ண போகிறோம், அவ்வளோ மதிக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஜொமேட்டோலாம் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. பட் இப்போலாம் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ பணிவாக நடந்துக்கிறாங்க. ஸோ நானுமே அந்தளவுக்கு ரொம்ப காமாக தான் இருப்போம், அவங்களுமே வாங்கும்போது ரொம்ப காமாக தான் இருக்காங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. போத் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டுமே சரியா. அண்ணா அண்ணான்றாங்க, அண்ணா இங்கே வந்துட்டிங்களான்னுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாவே தெரியும். நீங்கள் நோஃபோவில் வரும்போது உங்களை யார் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, யார் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு நல்லாவே தெரியும். இப்போது போத் லேடிஸ் அண்டு ஜென்ட்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 15 பேரை பார்க்குறோம், அந்த 15 பேரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் அந்த 10% பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அங்கே வச்சுட்டு போ இங்கே வச்சுட்டு போன்னுவாங்க. நம்ம பெருசாக அது கண்டுக்கிறது கிடையாது. அந்த 3வது பெனிஃபிட் வந்து ரெஸ்பெக்ட், நம்மளை வந்து மதிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுமே வந்து மூஞ்சை காட்ட மாட்டோம், நம்ம ரொம்ப காமாக தான் பேசுவோம். நீங்கள் ரொம்ப காமாக இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 4வது வந்து மணி அட்ராக்ஷனுங்க. மணி அட்ராக்ஷன் பற்றி நான் தனி வீடியோ பண்ணலாம் பார்த்தேன், பட் இங்கே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம ஃபோனில் வந்து ஜிபே இருக்கும் இல்லையா, அந்த ஜிபேயில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன். 6200 இருந்தது. ஓகேங்களா, ஓகே 6200 இருக்குது. ஸோ நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், அதுக்கான காசு வந்து நம்ம ஜிபே பண்ணி விட்றாங்க. ஸோ 200 ஜிபே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 200 வரும்போது 6600 தானே வரணும்.
ஸோ மார்னிங் பார்க்கும்போது 6400 இருந்தது வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்டு 10 மணிக்கு அவங்க 200 போடும்போது அது 6400 சேர்ந்து 6600 வரணும். ஆனால் நைட்டு பார்க்கும்போது 9800 கிட்ட வந்தது. என்னடா இது, காலைல 6000 தான் பார்த்தோம், நைட்டு 9000 வந்திருக்குதுன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவுடைய ஃபோன் எடுத்து பார்த்தேன், எங்கள் அப்பா ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஏன்னா அவங்க அனுப்பியிருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க ஒரு 3000 அனுப்பியிருப்பாங்க. நான் நினச்சிட்டேன் எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து பார்க்குறேன், எங்கள் அப்பா ஃபோன் எடுத்து பார்க்குறேன், யாருமே காசு போடல. யாருமே காசு போடலையேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு 3000 வந்திருக்குன்றேன். அப்படியா? அப்போ எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அவங்களையுமே போடல. ஸோ என் லவ் பண்ணுற பொண்ணு இதை போடாங்க, அவங்களையுமே போடல, யாருமே காசு போடல. ஆனால் நம்மளுக்கு 3000 வந்திருக்குது. யார் போட்டிருப்பாங்க எனக்கு தெரியல. நான் போய்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன், யாராச்சும் போட்டாங்களா போடாமல், யாருமே போடவே இல்லை. ஸோ நான் ஒரு 3 days வெயிட் பண்ணி பார்க்குறேன், யாருமே வந்து நான் காசு போட்டுன்னு சொல்லலை. கண்டிப்பாக யாராச்சும் போட்டிருக்கணும், யாருமே போடாமல் எப்படி காசு வந்திருக்கும்? அப்போது என்கிட்ட பாஸ்புக் இருக்குது. ஸோ பாஸ்புக்கை பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்கவும் முடியாது, ஏன்னா 2018 வாங்கின பாஸ்புக் அது. அதுக்கு அடுத்து எத்தனை வருஷம் ஆகிடுச்சு, நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டோம், பாஸ்புக்கில் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. சரி, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நெட்டில் போட்டு பார்க்கலாம். பார்த்தா அதுக்கு கிரெடிட் கார்டு வேணும், டெபிட் கார்டு வேணும். என் டெபிட் கார்டும் கிடையாது, கிரெடிட் கார்டும் கிடையாது, இருந்ததும் காணாமல் போயிடுச்சு. அப்போது நான் வந்து யார் போட செக் பண்ணவே முடியல. ஸோ வாட்ஸ்அப்பில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அவங்க வந்துட்டு என்ன வேணும் கேட்டாங்க. எனக்கு லாஸ்ட் மினி ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும் மெசேஜ். மினி ஸ்டேட்மெண்ட்டாக பேலன்ஸ் என்கொயரியான்னு கேட்டது. எனக்கு மினி ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் போட்டு காமிச்சாங்க. அதில் பார்க்கும்போது 3200 கிட்ட வந்து எனக்கு கிரெடிட் ஆகியிருந்தது. ஆனால் யார் போட்டாங்கன்னு தெரியல. அது யாருமே வந்து கிளைமும் பண்ணல, இது நான் தான் போட்டேன்னு சொல்லவும் சொல்லலை. ஸோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தான், அந்த 3200 நம்மளுக்கு தான். யார் போட்டாங்கன்னு யாரும் கேட்கல. ஸோ கடவுளாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3200 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு மணி அட்ராக்ஷனாக பார்க்குறேன் நான். மொத்தமாக என்னாச்சு, லவ் வந்து மேரேஜுக்கு போது சில்ட்ரன்ஸ் நம்மளை லவ் பண்ணுறாங்க, போத் லேடிஸும் மென்ஸும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்டு 4வது மணி அட்ராக்ஷன். இதெல்லாம் நடந்துகிட்ருக்குதுங்க. கண்டிப்பாக லாஸ்ட் 1 month தான் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணல, அந்த சீக்ரெட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணல. பட் நம்மளுக்கு வந்துட்டு பைக்கு வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், ஃபோனு வாங்கணும், வேறு ஜாபுக்கு போகணும், அண்ட் லவ் பண்ண போனால் நம்ம மேரேஜ் பண்ணணும். இந்த 5 ஆசை இருக்குது. இந்த 5 ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த சீக்ரெட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். நிறையா இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அதை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து புது பைக்கு, லேப்டாப்பு, ஃபோனு, புது ஜாபு, லவ் பண்ண போனால் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ பட் அதுக்கு பேசிக் என்ன? எல்லாத்துக்கும் பேசிக் வந்து நோஃபேப் தான் ஃபவுண்டேஷனே. நோஃபேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் எதுவுமே நடக்காது. நோஃபேப் தான் ஃபவுண்டேஷனே. ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும். நீங்கள் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணாமல் பில்டிங் கட்டினீங்க அப்படின்னா அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் நோஃபேப்பை ஃபாலோ பண்ணாமல் லவ் பண்ணுறது, பைக்கு வாங்குறது, ஒர்க்குக்கு போகிறது, எதுவாக இருந்தாலுமே அது நிலைக்காது. நோஃபேப்பில் நீங்கள் வரணும், ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். கிடைக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? இன்னும் நம்ம போக எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. நோஃபேப்பில் மட்டும் ஸ்ட்ராங்காக வாங்க. நீங்கள் நோஃபேப்பில் ஸ்ட்ராங்காக வந்துட்டாலே நீங்கள் என்னென்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள். உங்களால் நோஃபேப்பில் வரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1 மாதத்தோட வர முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் கோர்ஸ் நடத்துகிறேன். கோர்ஸ் வீடு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ரெடி ஆகிட்ட பிறகு வந்து என்னை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை அன்டில் யூ வின். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்ண மட்டும்தான். நானுமே லாஸ்ட்டு ஒரு 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த 4 வருஷம் அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ அசிங்கப்பட்டு ஒன்று ட்ரை பண்ணி அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த கண்டுபிடிச்ச டெக்னிக்கை வச்சு நம்ம போயிட்டுருக்கோம். ஆகஸ்ட் வரும் 90 டேஸு, செப்டம்பர் வரும் 120 டேஸு, அக்டோபர் வரும் 150, நவம்பர் வரும் 180, டிசம்பர் வரும்போது 200. அவ்வளோதான், கண்டிப்பாக வந்துடுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. ஏன்னா டெக்னிக் எனக்கு தெரியும். அந்த டெக்னிக் ஒன்று போதும், நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? see you, bye. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசினாலே மூச்சு அவ்வளோ வாங்கும். ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு மூச்சு அவ்வளோ வாங்கும். ஹபான்னு அந்த நெஞ்சுக்குள்ளே, அந்த செஸ்ட்டுக்கு நடுவில் வந்து இந்த அயன்மேனோடைய ஹார்ட் வைப்பாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்கும். ஐயோ போதும்னு தோணும், அவ்வளோ மூச்சு வாங்கும் ஃபஸ்ட்டெல்லாம். ஆனால் இன்றைக்கி நான் இவ்வளோ பேசியிருக்கேன்னா ஒரு மூச்சே வாங்கலை. இன்னுமே பேச முடியும், அவ்வளோ எனர்ஜி உள்ளே இருக்குது, அவ்வளோ இருக்குதுங்க. உங்களுக்கு புரிய மாட்டேது, நோஃபேப்போடைய பெனிஃபிட் உங்களுக்கு புரிய மாட்டேது. நீங்கள் வந்து ட்ரை பண்ண மட்டும்தான் புரியுமே. இந்த 60 நாளோட பெனிஃபிட்டையே நம்ம இன்னும் முழுசாக பயன்படுத்தலை. இன்னும் அவ்வளோ இருக்குது, எனர்ஜி அவ்வளோ கொட்டி கிடக்குது. நம்ம ட்ரை பண்ண அவ்வளோ இன்னும் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது புரிய மாட்டேது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் பார்க்கலாம். பாய்.